ஒரு சின்ன கிராமத்துல ஏழ்மையில வாழ்ந்த 2 நண்பர்கள் கோவில் கட்டுற வேலை கத்துக்கிட்டு வெளிநாடு போனாங்க. 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு திரும்பி வந்தப்போ அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறி இருந்தது. அது எப்படி நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமம். அந்த ஊரில் சந்தானம் மற்றும் மாதவன் என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தினமும் கூலி வேலை செய்துதான் வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிலை. ஆனா அவர்களுக்குள் ஒரே ஒரு ஆசை இருந்தது. நம்ம வாழ்க்கையை எப்படியாவது மாத்தணும். மாதவா, இப்படியே தினமும் கூலி வேலை பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு நல்ல வேலை கத்துக்கணும். ஆமாடா, நம்ம வாழ்க்கை மேலே வரணும்னா ஒரு ஸ்கில் வேணும். ஒரு நாள் அவர்கள் ஊரில் ஒரு பெரிய கோவில் கட்டுமான வேலை ஆரம்பமானது. அது சாதாரண கட்டிடம் இல்ல. பெரிய கோபுரம், சிற்பங்கள், தூண்கள், சுவர் ஓவியம், அலங்கார வேலை எல்லாம் நடக்கிற ஒரு பெரிய கோவில் திட்டம். அதை பார்த்த சந்தானமும் மாதவனும் அங்கே வேலைக்கு சேர்ந்தார்கள். முதல் நாள் வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கல் தூக்குவது, சிமெண்ட் கலக்குவது, கோவில் சுவர் எழுப்புவது எல்லாம் உடல் வலி தரும் வேலை. மாதவா, கையெல்லாம் வலிக்குதுடா. வலிக்கும் தான். ஆனா இதுதான் நம்ம எதிர்காலம். நாட்கள் போக போக அவர்கள் திறமை வளர ஆரம்பித்தது. இப்போது அவர்கள் கோவில் சிமெண்ட் வேலை, கோபுர வடிவமைப்பு, உதவி, கோவில் சுவர் பெயிண்டிங், சிற்பங்களுக்கு அடிப்படை வடிவமைப்பு உதவி எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். மாஸ்டர்கள் கூட அவர்களை பாராட்ட ஆரம்பித்தார்கள். 2 பேரும் ரொம்ப சுத்தமா வேலை பண்றீங்க. உங்க கை வேலை நல்லா இருக்கு. ஒரு நாள் அந்த கோவில் திட்டத்தை நடத்தும் பெரிய கான்ட்ராக்டர் ஒரு செய்தி சொன்னார். இந்த மாதிரி திறமையான ஆட்கள் தேவை. வெளிநாட்டுல ஒரு பெரிய கோவில் கட்டுற வேலை நடக்குது. அங்க வேலைக்கு நீங்க போறீங்களா? இது நம்ம வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு மாதவன். ஆமா, கண்டிப்பா போகலாம். இருவரும் வெளிநாடு சென்றார்கள். அங்கு வேலை ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. ஒரு பிரம்மாண்ட கோவில், கோபுர சிற்ப வேலை, சுவர் ஓவியம், கல் செதுக்குதல், பெயிண்டிங் டிசைன் வேலை இவையெல்லாம் மிகப்பெரிய ஸ்கேலில் நடந்து கொண்டிருந்தது. வேலை கடினமாக இருந்தது. ஆனா அவர்கள் விடாமல் உழைத்தார்கள். இங்க வேலை ரொம்ப நுணுக்கமா பண்ணணும்டா. ஆமா, நம்ம கை வேலை தான் நம்ம அடையாளம். 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் அவர்கள் வெளிநாட்டு கோவில் திட்டத்தில் முக்கிய தொழிலாளர்களாக மாறினார்கள். சிற்ப வேலை, பெயிண்டிங், சிமெண்ட் டிசைன் எல்லாம் அவர்கள் கையில் சரியாக வந்தது. அவர்கள் சம்பளம் உயர்ந்தது, சேமிப்பு அதிகமானது. 3 வருடங்கள் கழித்து அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பினார்கள். கையில் இருந்த பணத்தில் அழகான வீடு கட்டினார்கள், குடும்பத்தை உயர்த்தினார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். வாழ்க்கை முழுசாக மாறியது. நம்ம கஷ்டப்பட்ட வேலைதான் நம்ம வாழ்க்கைய மாத்துச்சுடா. ஆமா, கோவில் வேலை நம்மள உயர்த்துச்சு. கதையின் நீதி: கலை மற்றும் உழைப்பு இருந்தால் எங்கே இருந்தாலும் வாழ்க்கை உயர முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகள் பார்க்க வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கதைகளில் உங்கள் பெயரும் வரணுமா அப்படின்னா இப்பவே உங்கள் பெயரை கமெண்ட்ல எழுதுங்க. ஒவ்வொரு வீடியோவிலும் 5 பேரின் பெயர்களை தேர்ந்தெடுத்து கதையின் இடையிலோ அல்லது கடைசியிலோ சொல்லப் போறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் பெயர் ஒலிக்கணும்னா கமெண்ட்ல உங்க பெயரை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்காக காத்திருக்கிறேன்.